والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد. அல்ஹம்துலில்லாஹ். நாங்க மிஷ்காத் கிதாபுடைய பாடங்கள் அதுக்குரிய சனதுகள் கொடுக்கக்கூடிய ஏற்பாட்டை செஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் அதிகமானவங்க சனதுகள் எடுத்துக்கொண்டாங்க. சனதுகள் எடுப்பது நோக்கமல்ல, அல்ஹம்துலில்லாஹ் முறையாக நாங்க அதை படிச்சு கொள்ளணும், இதுதான் நோக்கம். சனதுகள் உண்மையிலே அது பெரிய ஒரு சந்தர்ப்பம். எனவே அல்ஹம்துலில்லாஹ் 4வது ஹதீஸை படிக்க இருக்கிறோம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின் ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு வ இகாமிஸ் ஸலாத்தி வ ஈதாஇஸ் ஸகாத்தி வல் ஹஜ்ஜி வ ஸௌமி ரமதான் முத்தஃபகுன் அலைஹ். இதுல முதலாவதாக நாங்க தர்ஜமத்துர் ராவி, இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவி சம்பந்தமாக பார்ப்போம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். பொதுவாக இப்னு உமர் என்று வருமாக இருந்தால் அங்கே முராதாக நாங்க அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் சொல்லுவோம். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வேறு மகன்மார்கள் இருந்த போதிலும் இப்னு உமர் என்ற வார்த்தை வருமாக இருந்தால் அதை கொண்டு முராத் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். இவ்வாறுதான் இப்னு அப்பாஸ் என்றாலும் அங்கே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் இவர்தான் முராத். இப்னு மஸ்ஊத் என்றாலும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், இப்னு ஜுபைர் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் இவர்கள்தான் இங்கே முராதாக இருக்கிறார்கள். எனவே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அப்துல்லா பின் உமர் பின் அல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இவருடைய குனியத் அபு அப்துர் ரஹ்மான். இவர் குரஷியுன் அதவியுன் மக்கியுன். இவருடைய தாய் ஜைனப் பின்த் மதுஊன் பின் ஹபீப் அல் ஜும்ஹி. இவருடைய தாயுடைய பெயர் ஜைனப் பின்த் மதுஊன் பின் ஹபீப். இவ யாருண்டா உக்து உஸ்மான் இப்னு மதுஊன். உஸ்மான் இப்னு மதுஊன் இவருடைய சகோதரி தான் ஜைனப் பின்த் மதுஊன். இந்த அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரி ஹஃப்ஸா பின்த் உமர். இவ யாரு? ஜௌஜத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களுடைய மனைவி ஹஃப்ஸா பின்த் உமர் ரலியல்லாஹு. நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் சாலிம் பின் அப்துல்லாஹ், இவருடைய மகனுடைய பெயர் சாலிம். இந்த அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் وهو من فقهاء الصحابة والزهاد, மிக பெரும் சஹாபாக்கள்ல ஃபகீஹ்கள்ல ஒருத்தராக இருக்கிறார். அதே போன்று ஜுஹாதுகளில் ஒருத்தராக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்குகிறார்கள். இவர் எப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்ண்டா தன்னுடைய தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட மக்காவில் இருக்கும் பொழுதே இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். எப்பண்டா கபில புலூகிஹி, இவர் பருவ வயதை அடைவதற்கு முன்னாலே வஹுவ ஸகீருன், அவர் சிறுவராக இருக்கக்கூடிய நிலையிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அதே போன்று தன்னுடைய தந்தைக்கு முன்னாலே இவர் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வருகிறார். என்றால் அவர் சிறுவராக இருந்ததின் காரணத்தினால பத்ர்ல கலந்து கொள்ளல. அதே போன்று உஹதுடைய யுத்தத்தில இவர் சிறுவர் என்ற காரணத்தை முன்வைத்து இவரை உஹதுடைய யுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் ஆக்குகிறார்கள். அதே போன்று இவர் கலந்து கொண்ட முதலாவது யுத்தம் ஹந்தக்குடைய யுத்தம். சரியான கருத்தின்படிக்கு இவர் கலந்து கொண்ட யுத்தங்களில் முதலாவது யுத்தம் ஹந்தக்குடைய யுத்தம். ஹந்தக்குடைய யுத்தத்தில் இவர் கலந்து கொள்ளக்கூடிய நேரத்திலே இவருக்கு
சுமார் 15 வயது இருந்தது. கந்தக்குடைய யுத்தத்தில இவர் கலந்து கொள்ளக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில இவருடைய வயது 15 வயது. அதே போன்று கந்தத்துக்கு பிறகு வரக்கூடிய யுத்தங்கள் அனைத்திலும் இவர் கலந்து கொண்டார். முஅத்தாவுல கலந்து கொண்டிருக்கிறார். அதே போன்று எர்முக்ல கலந்து கொண்டிருக்கிறார். ஃபத்ஹு மிஸ்ர், ஃபத்ஹு ஆப்பிரிக்கியா இதில் எல்லாத்திலையும் கலந்து கொண்டிருக்கிறார். ஆனால் முஸ்லிம்களுக்கு மத்தியில நடந்த போர்கள்ல இவர் எந்த ஒரு போரிலும் இவர் என்ன செய்யல, கலந்து கொள்ளவில்லை. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் وهو أحد الستة الذين هم أكثر الصحابة رواية சஹாபாக்கள்ல அதிகமான ரிவாயத்துக்களை பதிவு செய்த, அதிகமான ஹதீதுகளை ரிவாயத் செய்த சஹாபாக்கள் 6 நபர்கள் இருக்கிறார்கள். அந்த 6 நபர்களில் இவரும் ஒருத்தராக கணிக்கப்படுகிறார். அந்த 6 நபர்களில் 2வது நபராக இவர் கணிக்கப்படுகிறார். அந்த 6 நபர்களும் யார் என்றால், முதலாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய ஹதீஸ் சுமார் 5374 ஹதீதுகள் அவர்கள் ரிவாயத் செய்திருக்கிறார்கள். அதே போன்று 2வதாக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2630 ஹதீதுகளை ரிவாயத் செய்திருக்கிறார்கள். அதே போன்று 3வதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் 2286 ஹதீதுகளை ரிவாயத் செய்திருக்கிறார்கள். அதே போன்று அடுத்தது 4வதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவங்க 2210 ஹதீதுகளை ரிவாயத் செய்திருக்கிறார்கள். அதே போன்று 5வதாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் 1660 ஹதீதுகளை ரிவாயத் செய்திருக்கிறார்கள். அதே போன்று 6வதாக ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் 1540 ஹதீதுகளை ரிவாயத் செய்திருக்கிறார்கள். இந்த 6 சஹாபாக்களும் இவர்கள்தான் அக்ஸரு ஸஹாபத்தி ரிவாயத்தன் அதிகமான ஹதீதுகளை சஹாபாக்கள்ல அறிவித்தவர்கள் என்ற இந்த பட்டியலில் அடங்கக்கூடியவர்கள். இவர்கள்ல 2வது நபர் தான் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஹுவ அஹதுல் அபாதிலா அல் அர்பஆ. எங்களுக்கு தெரியும் அல் அபாதிலா அல் அர்பஆ 4 அப்துல்லாஹ் அபாதிலாக்கள் என்று சொல்லுவோம். இதுல முதலாவது இவர்கள்ல இந்த 4 நபர்கள்ல முதலாவது ஆள் தான் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 2வது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அதே போன்று 3வது அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. 4வது அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே அல் அபாதிலா அல் அர்பஆ 4 அப்துல்லாக்கள் என்று சொல்லி மிக பிரபல்யமானவர்கள். அப்துல்லா என்ற பெயரை கொண்டு பிரபல்யமானவர்கள் 4 நபர்கள் இருக்கிறார்கள். அதுல ஒன்று அப்துல்லாஹ் இப்னு உமர், 2வது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், 3வது அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், 4வது அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. உண்மையிலேயே இந்த 4 நபர்களும் தான் அப்துல்லா என்ற பெயரில் இருந்தார்களாண்டா இல்ல. ஏராளமான சஹாபாக்கள் அப்துல்லா என்ற பெயரில் இருந்தார்கள். ஆனாலும் அல் அபாதிலா அல் அர்பஆ என்ற இந்த தலைப்புக்கு கீழே வரக்கூடியவர்கள் இந்த 4 நபர்களும் தான். ஏன் இவங்க 4 நபர்களையும் கொண்டு வந்தார்கள் என்றால், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள், மிக பிரபல்யமானவர்கள். அப்ப அவர்கள் ஏன் இதற்குள்ள வரல என்றா, உண்மையிலே இந்த அல் அபாதிலா அல் அர்பஆ என்ற இந்த தலைப்புக்குள் வரக்கூடியவர்கள் இவர்கள் அதிகமான ஹதீதுகளை ரிவாயத் செய்திருக்கணும். அதே போன்று அதிகமான காலங்கள் இவர்கள் வாழ்ந்தவர்கள். அதே போன்று இவர்களுடைய இவர்களால அதிகமான பிரயோஜனங்கள் சமூகத்துக்கு கிடைத்தது. ஏனென்றால் இவர்கள் அதிகமான காலங்கள் வாழ்ந்தவர்கள். ஏனைய அப்துல்லாக்களை பார்த்தால் அவர்களுடைய காலப்பகுதி என்பது மிக குறைவாக இருந்தது. எனவே அவர்களை இந்த தலைப்புக்குள் உள்ளடக்காமல் ஆக அதிகமான காலங்கள் வாழ்ந்தவர்கள், அதிகமான ஹதீதுகளை ரிவாயத் செய்தவர்கள் இவர்களை கணிப்பிட்டு தான் இந்த அல் அபாதிலா அல் அர்பஆ என்ற இந்த தலைப்புக்கு கீழ் கொண்டு வந்திருக்கிறார்கள்.
அதே போன்று இவருக்கு சொல்லப்படும் அப்துல்லாஹிபின் உமர் ரதியல்லாஹு அவர்களுக்கு சொல்லப்படும் சஹாபியும் மின் வஅன் என்ற ஒரு பெயர் இவருக்கு இருக்கிறது. அதே போன்று வகான மின் அஹ்லில் இல்மி வல் வரஇ வஸ்ஸுஹுத், இவர் ஒரு இல்முடையவராக, வரஉடையவராக, ஜுஹுதுடையவராக, செய்யக்கூடியவராக, அதிகமான ஹஜ்ஜுகள் செய்தவராக இவர் கணிப்பிடப்பட்டார். எந்த அளவுக்கு என்றால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இவருக்கு சான்று பகர்ந்திருக்கிறார்கள். இன்னஹு ரஜுலுன் சாலிஹுன் என்று சொல்லி நபி அவர்கள் இவருடைய விடயத்திலே சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்று இவருடைய மனாகிபுகள், இவர்களுடைய ஃபதாயில் என்பது ஏராளமான ஃபதாயில்கள். பொதுவாக அல் மதுஹபு ஷாஃபி மதுஹபை பொறுத்த வரைக்கும் ஹதீஸ் இப்னு உமர் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஹதீஸ்கள் இங்கே ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போன்று ஹனஃபி மதுஹபை பொறுத்த வரைக்கும் அதிலே ஹதீஸ் இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அதாவது ஷாஃபி மதுஹபை பொறுத்த வரைக்கும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஹனஃபி மதுஹபை பொறுத்த வரைக்கும் அங்கே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுமார் 2630 ஹதீஸ்களை ரிவாயத் செய்திருக்கிறார்கள். இதுல புகாரி முஸ்லிம் ரஹிமஹுல்லா இருவரும் சேர்ந்து 170 ஹதீஸ்களை ரிவாயத் செய்திருக்கிறார்கள். புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் மாத்திரம் 81 ஹதீஸ்களை ரிவாயத் செய்திருக்கிறார்கள். அதே போன்று முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் மாத்திரம் 31 ஹதீஸ்களை இவரை தொட்டு ரிவாயத் செய்திருக்கிறார்கள். இவர் யாரெண்டா அக்ஸரு ஸஹாபத்தி ரிவாயத்தன் பஅத அபீ ஹுரைரா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு பிறகு அதிகமான ஹதீஸ்களை ரிவாயத் செய்த சஹாபாக்கள்ல ஒருத்தராக இவர் கணிக்கப்படுகிறார். இவர் எப்போது பிறந்தார் என்றால் நபி அவர்களுக்கு நுபுத்துவம் கிடைத்ததன் பிறகு, ஆனால் வஹி அறிவிக்கப்படுவதற்கு முன்னால் 1 வருடத்திற்கு முன்னால் தான் இவர்கள் பிறந்தார்கள். அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் மரணித்து 3 மாதங்களுக்கு பிறகு இவர்கள் மரணித்தார்கள். இவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்திலே இவருடைய வயது அசஹான கருத்து 73 வயது. இன்னும் ஒரு கீழ் கருத்து சொல்லப்படுகிறது 74 வயது என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் மக்காவில் இருக்கக்கூடிய மெஹ்சப் என்று சொல்லக்கூடிய இடத்திலே இவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். இன்னும் கருத்துக்கள் இருக்கு ஜூதவா என்ற இடத்தில, இப்படி பல கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. இவர்களுடைய கொலைக்கு, இவர்கள் கொல்லப்பட்டதற்குரிய ஒரு காரணமாக இருந்தவர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்று சொல்லக்கூடியவர். இவருடைய சதியின் காரணமாகத்தான் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்று வரலாற்றில எழுதியிருக்கிறார்கள். அதே போன்று இவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில இவர்களுக்கு 84 வயது இருந்தது. இவர்கள் மரணித்தது ஹிஜ்ரி 73ல மரணித்தார்கள். இவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில இவர்களுடைய வயது 84 வயதாக இருந்தது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் பலர் ஹதீஸ்களை ரிவாயத் செய்திருக்கிறார்கள். பல சஹாபாக்கள் இவரை புகழ்ந்தும் பேசியிருக்கிறார்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், மா மின் அஹதின் இல்லா மாலத் பிஹி துன்யா வ மா லபிஹா மா ஹலா உமர் வ இப்னுஹு அப்துல்லாஹ். இந்த உலகத்தின் பால் சாய்ந்தவர்கள், உலகம் அவர்களின் பால் சாய்ந்தது யாருமே கிடையாது, யாரை தவிர உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று அவர்களுடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர ஏனைய அனைவரும் இல்லா மாலத் பிஹி துன்யா, அவர்களின் பால் துனியா சாய்ந்து விட்டது, அவர்கள் துனியாவின் பால் சாய்ந்து விட்டார்கள் என்று சொல்லி இவர்களுடைய பேணுதல் சம்பந்தமாக ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போன்று
இன்னும் சொல்கிறார்கள், லம் யகுன் அஹதுன் அல்ஸம லிதரீகி நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலா அத்பஅ மின் இப்னு உமர். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களை விட நபி அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடியவர், நபி அவர்களுடைய வழிமுறையை தன்னுடைய வாழ்வியலில் எடுத்து நடக்கக்கூடியவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களை விட வேறு எவரையும் நான் காணவில்லை என்பதாக ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போன்று நாஃபி ரஹிமஹுல்லா சொல்லுகிறார்கள், மாமா இப்னு உமர் ஹத்தா அஅதக அல்ஃப இன்சானின் அவு ஸாத. இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் கிட்டத்தட்ட 1000 சொச்சம் நபர்களை உரிமை விட்டு தான் அவர்கள் மரணித்திருக்கிறார்கள் என்பதாக சொல்கிறார்கள். அதே போன்று கால மைமூன் பின் மிஹ்ரான், மைமூன் பின் மிஹ்ரான் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், மா ரஅய்து அவ்ரஅ மின் இப்னு உமர் வலா அஅலம மின் இப்னு அப்பாஸ். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களை விடவும் பேணுதலான ஒருத்தரை நான் என்றால் காணவே இல்லை. அதே போன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட அறிவில் மிக உயர்ந்தவரை நான் காணவே இல்லை என்பதாக சொல்கிறார்கள். அதே போன்று இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லும் பொழுது, அஸ்ஸஹுல் அசானீதி முத்லகன் மாலிக் அன்-நாஃபி' அன் இப்னு உமர். அஸ்ஸஹுல் அசானீத், எங்களிடத்திலே அஸ்ஸஹுல் அசானீத் எது தெரியுமா என்று சொல்லிவிட்டு இவருடைய இஸ்னாதை சொல்லுகிறார்கள். மாலிக் அன்-நாஃபி' அன் இப்னு உமர். இந்த இஸ்னாதுக்கு சொல்லப்படும் சில்சிலா ஸஹபிய்யா என்பதாக சொல்லப்படும். எனவே தர்ஜமத்துர் ராவி சம்பந்தமாக இன்னும் ஏராளமான சிறப்புகள் இருக்கி நாங்க கொஞ்சமாக மிக முக்கியமான விஷயங்களை இந்த இடத்துல சொல்லி இருக்கிறோம். எனவே மேலதிகமான விடயங்களை நீங்க தேவைக்கேற்ற மாதிரி தேடிக்கொள்ளும். அதே போன்று இந்த ஹதீஸுடைய பெயர், இந்த ஹதீஸுக்கு பெயர் சொல்லப்படும் முஜ்மலு ஹதீஸ் ஜிப்ரீல். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஹதீஸ் ஆகிய ஹதீஸு ஜிப்ரீலுடைய சுருக்கம் தான் இந்த ஹதீஸ் என்பதாக சொல்லப்படும். அடுத்ததாக இந்த இடத்திலே ஒரு கேள்வி வரும், இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் ஏன் இந்த ஹதீஸை கிதாபுல் ஈமான் என்ற இந்த பாடத்துக்கு கீழ் கொண்டு வந்தார்கள்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலே ஈமான் சம்பந்தமாக சொல்லவில்லையே. இந்த ஹதீஸிற்கும் கிதாபுல் ஈமான் என்ற இந்த தர்ஜமத்துல் பாபுக்கும் மத்தியில் உள்ள முனாசபா, பொருத்தம் என்ன என்று ஒரு கேள்வி எங்களுக்குள் எழலாம். இதற்கு நாங்கள் விடை சொல்லுவோம். முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ஹதீஸை கிதாபுல் ஈமான் என்ற இந்த பாடத்துக்கு கீழ் எதற்காக வேண்டி கொண்டு வந்தார்கள் என்றால், தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி இஸ்லாம், ஈமான் என்ற இந்த 2 வார்த்தையும் ஒரே கருத்திலும் இது பயன்படுத்தப்படும் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி, அதே போன்று இஸ்லாம் என்பது அது ஈமான் என்ற வார்த்தைக்கும் பயன்படுத்தப்படும், ஈமான் என்பது இஸ்லாத்திற்கும் பயன்படுத்தப்படும் என்பதை காட்டுவதற்காக வேண்டியும், அதே போன்று இந்த ஹதீஸிலே வரக்கூடிய பினா என்ற வார்த்தை எங்களுக்கு எதை காட்டுகிறது என்றால், தரக்குபில் ஈமான், ஈமான் என்பது முரக்கப் என்பதை எங்களுக்கு காட்டுகிறது. ஏற்கனவே நாங்க பார்த்தோம், ஈமான் என்பது பசீதா, ஈமான் முரக்கபா என்பது சம்பந்தமாக நாங்க இமாம்களுடைய கூற்றுகள் சம்பந்தமாக பார்த்தோம். எனவே இந்த ஈமான் என்பது இது முரக்கப் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி இந்த ஹதீஸை இந்த பாடத்துக்கு கீழ் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த ஹதீஸுக்கும் தர்ஜமத்துல் பாபுக்கும் மத்தியில் உள்ள முனாசபாவாக இருக்கிறது. அடுத்தது ஹதீஸுக்கு நாங்கள் போவோம். புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின் ஷஹாதத்தி அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு வ இகாமிஸ் ஸலாஹ் வ ஈதாஇஸ் ஸகாத் வல் ஹஜ்ஜி வ ஸௌமி ரமதான் முத்தஃபகுன் அலைஹ். புனியல் இஸ்லாம், இந்த இடத்திலே வரக்கூடிய இஸ்லாம் என்ற வார்த்தையுடைய முராத் என்னவென்றால் அல் இஸ்லாமுல் காமில். புனியல் இஸ்லாம் என்றால் அல் இஸ்லாமுல் காமில். ஏன்? لأن حقيقة الإسلام مبنية على الشهادتين فقط. ஷஹாதா இருந்தாலே அங்கே இஸ்லாம் கிடைத்து விடுகிறது. எனவே அல் இஸ்லாமுல் காமில் என்பது இது இந்த விடயங்கள்
அனைத்தும் உள்ளடங்கியதாக காணப்பட்டால் தான் அதுக்கு நாங்க அல் இஸ்லாம் அல் காமில் என்று சொல்லுவோம். எனவே புனியல் இஸ்லாமு அல ஹம்சின், ஹம்சின் என்ற வார்த்தை இதனுடைய அசல் அடிப்படை எப்படி இருக்குமாக இருந்தால் ஹம்சி தாயிம் என்று இருக்கும். இரண்டா ரிவாயத்து அப்துல் ரஸாக், அதே போன்று ரிவாயத்து முஹம்மத் பின் நஸ்ர் இவர்களுடைய ரிவாயத்தில் வருகிறது ஹம்சி தாயிம் என்ற வார்த்தை வருகிறது. அல்லது ஹிசால் என்று இருக்கும், அல்லது கவாயித் என்று இருக்கும். முஸ்லிம்ல ரிவாயத் வருகிறது, அந்த ரிவாயத்திலே ஹம்சா என்ற தாவை கொண்டு இந்த வார்த்தை வந்திருக்கிறது. ஐ ஹம்சத்தி அஷ்யா என்று வந்திருக்கிறது. அல்லது ஹம்சத்தி அர்கான் என்று நாங்க இதுக்கு தக்தீர் சொல்லுவோம், அல்லது ஹம்சத்தி உசூல் என்று சொல்லி இதுக்கு தக்தீர் சொல்லுவோம். இந்த இடத்தில் ஒரு கேள்வி வரலாம். இந்த ரிவாயத்தில புனியல் இஸ்லாமு அல ஹம்சின் என்று வந்திருக்கிறது. அதே போன்று முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத்தில அல ஹம்சத்தின் என்று சொல்லி முஅன்னஸாக வந்திருக்கிறது. இந்த ரிவாயத்தில் முதக்கராகவும் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத்தில முஅன்னஸாகவும் வந்திருக்கிறதே, இதற்குரிய விடை எவ்வாறு என்று நாங்க ஒரு வினாவை எழுப்பினால் இதற்கு நாங்க சொல்லுவோம், பொதுவாக மஅதூத் போக்கப்படுமாக இருந்தால், அனைவரும் அறிந்த ஒரு விடயம்தான், மஅதூத் போக்கப்படுமாக இருந்தால் இந்த இடத்திலே அததை முதக்கராகவும் கொண்டு வர முடியும், அதே போன்று முஅன்னஸாகவும் கொண்டு வர முடியும். எப்படி முதக்கராக முஅன்னஸாக நாங்கள் கொண்டு வருவோம் என்றால், நாங்கள் தக்தீராக விடக்கூடிய அந்த மஅதூதை கணக்கெடுத்து அந்த மஅதூதை ஒப்பிட்டு பார்த்து நாங்கள் தக்தீரிடக்கூடிய மஅதூத் முஅன்னஸாக இருக்குமாக இருந்தால் இந்த அததை முதக்கராகவும், அப்படி இல்லாம மஅதூத் முதக்கராக இருக்குமாக இருந்தால் அததை முஅன்னஸாகவும் நாங்க கொண்டு வருவோம். எனவே அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது ஹம்சத்தின் என்று சொல்லி வரக்கூடிய இந்த இடத்துல நாங்க தக்தீர் எப்படி விடுவோம் என்றால், ஹம்சத்தி அர்கான், ருக்குன் என்பது முதக்கர், எனவே ஹம்சா என்ற வார்த்தையை நாங்கள் முஅன்னஸாக கொண்டு வருவோம். அல்லது ஹம்சத்தி அஷ்யா அல்லது ஹம்சத்தி உசூல் என்று சொல்லுவோம். இப்படி இதுக்கு தோதுவான வார்த்தைகளை வைத்துக் கொள்வோம். அதே போன்று எந்த இடத்துல ஹம்சத்தின் என்று சொல்லி ஹம்சின் என்று சொல்லி தா போக்கப்பட்டு வந்திருக்கிறதோ அந்த இடத்துல நாங்க என்ன செய்வோம் என்றால் முதக்கனான வார்த்தையை நாங்கள் தக்தீர்ல விடுவோம். ஒன்று ஹஸ்லத்துன் என்ற வார்த்தை முஅன்னஸான வார்த்தை, எனவே ஹிசால் என்ற வார்த்தையை நாங்கள் சொல்லுவோம் ஹம்சி ஹிசாலின் அவு ஹம்சி தாயின் அல்லது அவு ஹம்சி கவாயித், இப்படி தக்தீர் நாங்கள் இடுவோம். எனவே சுருக்கமாக சொன்னால் ஹம்சின் என்றும் வந்திருக்கிறது, ஹம்சத்தின் என்றும் வந்திருக்கிறது. என்ன காரணம் என்றால், எங்களுக்கு தெரியும் மஅதூத் போக்கப்படுமாக இருந்தால் அததை நாங்க மஅதூதை என்ன தக்தீர்ல எப்படி வைக்கிறோமோ அதை போல கொண்டு வர முடியும். முதக்கராக இருந்தால் அதது முஅன்னஸாகவும், நாங்க தக்தீரிடக்கூடிய மஅதூத் முஅன்னஸாக இருந்தால் அததை முதக்கராகவும் கொண்டு வர முடியும். அடுத்ததாக இந்த இடத்துல இன்னும் ஒரு இஷ்கால் ஒன்று எங்களுக்கு எழுப்பேலும். முன்னால போன ஹதீது ஜிப்ரீல் இந்த ஹதீத் எங்களுக்கு சொல்லுவது எதென்றா, இஸ்லாம் என்பது இந்த 5 விடயமும் தான் என்பதை முன் சென்ற ஹதீது ஜிப்ரீல் எங்களுக்கு சொல்லுகிறது. ஆனால் இந்த ஹதீஸை பார்ப்போமாக இருந்தால், இஸ்லாம் என்பது அமைக்கப்படுகிறது இந்த 5 விடயங்களின் மீதுதான் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எனவே முன் சென்ற ஹதீஸ் இந்த 5ம் தான் இஸ்லாம் என்றும், பின்னால வரக்கூடிய ஹதீஸ், அதாவது நாங்க இப்ப படிக்கக்கூடிய ஹதீஸ் இஸ்லாம் என்பது இந்த 5 விடயங்களின் மீதுதான் அமைந்துள்ளது என்று சொல்லுகிறது. எனவே 2 ஹதீஸையும் வைத்து பார்க்கும் பொழுது இஸ்லாத்தின் மீதுதான் அமைக்கப்படுகிறது என்ற ஒரு கருத்து இந்த இடத்துல எங்களுக்கு வருகிறது. ஏனென்றா முன்னால சொன்ன அந்த ஹதீஸில இந்த 5ம் தான் இஸ்லாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஹதீஸில இஸ்லாம் இதன் மீது அமைக்கப்படுகிறது என்றால்
அப்பே இஸ்லாத்தின் மீது அமைக்கப்படுகிறது என்ற ஒரு கருத்து வருகிறது. எனவே இந்த இடத்துல இஷ்கால் என்னண்டா, எப்படி ஒன்று அது இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் அது அமைக்கப்படும், இருக்கும் பொழுது எப்படி அமைக்கப்படும் என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு எழும். எனவே இந்த இடத்துல நாங்க மிக இலகுவான ஒரு விடையை சொல்லுவோம் இந்த இஷ்காலுக்கு. இந்த இடத்திலே வரக்கூடிய அலா, புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், இந்த அலாவுக்கு நாங்க மின்னுடைய கருத்தை கொடுப்போம். அதாவது புனியல் இஸ்லாமு மின் ஹம்சின், இஸ்லாம் என்பது இந்த 5 விடயங்களிலிருந்தும் உள்ளதாகும் என்ற கருத்தை இப்படி கொடுப்போமாக இருந்தால் இந்த இடத்திலே இஷ்கால் வராது. அதே போன்று 2வதாக நாங்க இந்த இஷ்காலுக்கு விட சொல்லுவோம். எப்படி என்றா, ஆஹ் இந்த இடத்திலே வரக்கூடிய இந்த வார்த்தை என்பது இது இஸ்திஆரா, கினாயத்தின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது. எப்படி நபி அவங்க இஸ்லாம் இந்த 5 விடயங்கள்